வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வில்லியம் பெண்டிங் பிரபு. இவர் ஒரு சிறந்த ஆங்கில கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இவர் பணியாற்றிய காலம் 1828 முதல் 1835 வரை. 1828 முதல் 1835 வரை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்துள்ளார். இந்த 7 ஆண்டு காலகட்டத்தில பல மாற்றங்களை தந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக செயல்பட்டிருக்கிறார். ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்தாலும் கூட, ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக இவர் செயல்பட்டிருக்கிறார். இவருடைய காலத்தில 3 சமூக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதில முதல் அப்படின்னு பார்க்கும்போது, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம். இது எப்பொழுது தடை செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, 1829ஆம் ஆண்டு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம். அதாவது கணவன் இறந்தவுடன் கணவனை தீயிட்டு கொளுத்தும் பட்சத்தில், அதில் மனைவியும் இறங்கி இறந்துவிட வேண்டும் அப்படின்றது தான் அது விதிவிலக்காக இருந்திருக்கு. அது ஆரம்ப கட்டங்கள்ல தானாக சென்று விழுவது என்றும், பிற்காலத்தில் அது வற்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவின் சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி. சமூக சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்னா, ராஜா ராம் மோகன் ராய். இந்த பழக்கத்தை கொண்டு வந்தவர் இவர்தான். இவர் ராஜாராம் மோகன் ராயோட உதவியோட தான் இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை யார் தடை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, வில்லியம் பெண்டிங் பிரபு தடை செஞ்சார். அது மட்டுமல்லாமல் இதை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கொலை குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள் அப்படின்றதையும் அவங்க சட்டங்களாக கொண்டு வராங்க. பிறகு பார்க்கும்போது சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்திற்கு அடுத்தபடியாக பெண் சிசு கொலை. பெண் குழந்தைகள் பிறந்த உடனேயே அவர்களை கொன்றுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியாவில் ஒரு கொடிய பழக்கமாக இருந்திருக்கு. அதனை தடுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வில்லியம் பெண்டிங் பிரபு குறிப்பிடுறாங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது நரபலியிடும் முறை. குறிப்பாக மனிதர்களை நரபலியிடும் முறையை இதுவும் ஒரு சமூக சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம். இது சமூகத்திற்கு எதிரான ஒரு மனித இனத்திற்கு ஒரு எதிரான ஒரு செயல்பாடு என்றும் இதனை வலியுறுத்தி இதைக்கான ஒரு சட்டத்தை கொண்டு தடை செய்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க, இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தபடியாக இவருடைய காலத்தில் குறிப்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் பட்டய சட்டம் தான் 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டத்தின்படி குறிப்பாக பட்டய சட்டங்கள் மொத்தம் 4. அந்த 4 பட்டய சட்டங்களில் 2வது பட்டய சட்டம் 1813ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் அப்பொழுதிலிருந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக இந்தியர்களின் கல்விக்காகொசரம் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 1,00,000 ஒதுக்கப்பட்டது. அந்த தொகையானது எந்த கல்விக்கு செலவிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய சட்டம் தான் 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது ஆங்கில கல்விக்காக செலவிடப்பட வேண்டும். அந்த ரூ. 1,00,000 ஆண்டுதோறும் ஒதுக்கி தரப்படுகின்ற அந்த ரூ. 1,00,000 ஆங்கில கல்விக்காகொசரம் செலவிடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமாக மாற்றப்பட்ட காலகட்டம் தான் இவருடைய காலம். குறிப்பாக 3வது பட்டய சட்டமான 1833ஆம் ஆண்டு 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இனிவரும் காலங்களில் ஆங்கில கல்விக்காக ரூ. 1,00,000 செலவிடப்படும் அப்படின்றத வலியுறுத்தி சொன்னது. அது மட்டும் அல்லாமல் இவர் மக்களுக்கு நல்ல கல்வியை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி முறைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. அந்த கல்வி முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இவருக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னா, மெக்காலே பிரபு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மெக்காலே பிரபு முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து பார்க்கும்போது அடுத்த விஷயமா பார்க்கும்போது வில்லியம் பெண்டிங் பிரபு மேற்கத்திய நவீன கல்வியின் தந்தை. மேற்கத்திய நவீன கல்வியின் தந்தை என போற்றப்படுகிறார். அதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல்ல மருத்துவக் கல்லூரியை அறிமுகப்படுத்தியவர் யாருனாக்கா
வில்லியம் பெண்டிங் பிரபு. அது எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா 1835ஆம் ஆண்டு வங்காளத்துல முதல்ல இவருடைய காலத்தில் தான் மருத்துவக் கல்லூரி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதனால தான் இவர மேற்கத்திய நவீன கல்வியின் தந்தை. புரியுதுங்களா? மேற்கத்திய கல்வி முறையின் நவீன காலத்தோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர குறிப்பிடுறாங்க. நவீன கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் அல்லாமல் இன்னொரு பெருமை வந்து இவருக்கு உண்டு. குறிப்பாக இவருக்கு முன்னாடி வந்தவர்கள் அனைவரும் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக மட்டுமே செயல்பட்டார்கள். இவருடைய கடைசி காலகட்டத்தில் 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டத்திற்கு பிறகு இனிவரும் காலத்தில் வங்காள கவர்னர் ஜெனரல் இனி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை வந்து பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ வங்காளத்தின் கடைசி கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் பிரபு என்ற பெருமையும் பார்த்தீங்கன்னாக்கா வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து பெறாரு. இவருடைய காலத்தில் குறிப்பாக இவருடைய காலம் 1828 முதல் 1835 வரை இவருடைய காலம். இவருடைய காலத்தில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் 1829ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்டது. இவருடைய காலத்தில் 1835 வங்காளத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மருத்துவக் கல்வியை வந்து தொடங்கியிருக்காங்க. அதனால் இவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேற்கத்திய நவீன கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங் பிரபுவை குறிப்பிடுறாங்க. இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறிப்பிட்டிருக்காங்க. இவரை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த தகவல்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து வந்து போட்டித் தேர்வுகளுக்கு வந்து தொடர்ந்து படிங்க. ஏனென்றால் புரிஞ்சிக்கிட்டு படிங்க. எல்லா வினாக்களுமே வந்து எளிதாகத்தான் இருக்கும். புரிஞ்சிக்கிட்டு படிச்சிங்கனாக்கா இந்த வில்லியம் பெண்டிங் பிரபுவோட தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் ஏற்பட்டால் அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. சரிங்களா? அடுத்த ஒரு கவர்னர் ஜெனரலை பற்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு தொடர்ந்து படிங்க. டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தகவலுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.